அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இன்றும் எழுந்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் இப்போ உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை இப்போ தொடங்கி இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விசாரணை தற்பொழுது நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் இன்று கிடைக்குமா அல்லது திரும்பவும் ஏதேனும் மேல்முறையீடு செய்யப்படுமா, இந்த வழக்கில் இன்னும் பல ஆய்வுகள் நடத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாமே இந்த விசாரணை என்ன பதிலளிக்க போகிறது, இன்றைய இந்த விசாரணையில் என்ன தீர்ப்பு வெளியாக போகிறது என்பது தொடர்பாகலாம் நாம் பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ நம்ம பார்த்தோம், தனி நீதிபதி அவங்களுடைய தீர்ப்பில் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்தபடியாக அதற்கு சென்சார் சான்றிதழ் நிறுவனம் தரப்பிலிருந்து அவங்க மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா சென்சார் சான்றிதழ் வழங்கக்கூடாது, எங்களுக்கு இன்னும் என்ஓசி வரல உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவங்க வச்சு சென்சார் தலைவர் அவருடைய தரப்பிலிருந்து வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. தொடர்ந்து இருந்தாலும் கூட பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்க மறுத்து மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கே போய் அணுகுமாறு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இப்ப மீண்டும் இந்த படத்துக்கான விசாரணை என்பது உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணையில யாரெல்லாம் ஆஜராகி இருக்காங்க? ஏற்கனவே நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய விசாரணை எப்படியாக இருக்க போகிறது? எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா? என்ன நிலவரம் நீடிக்குது மணிகண்டன்? நிச்சயமாக இந்த பொங்கல் வெளியீடாக வர இருந்த ஜனநாயகன் இந்த சிபிஎஸ்சி எனப்படக்கூடிய தணிக்கை குழுவுடைய மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் காரணமாக நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருந்தது கேவிஎன் புரொடக்ஷன் சார்பாக. தொடர்ந்து முதல்ல தனி நீதிபதி முன்னால இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மேல்முறையீடு செல்லப்பட்டிருந்தது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அந்த சிபிஎஸ்சியுடைய மறு தணிக்கை என்பதை ரத்து செய்து உடனடியாக யூஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதுதான் தனி நீதிபதியுடைய உத்தரவாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு மேல்முறையீடு சென்றிருந்தனர். அவர்கள் அந்த குறிப்பிட்ட தேதிய சான்றிதழ் கிடைக்காமல் எப்படி வெளியிட்டிருந்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டு அந்த உத்தரவை உடனடியாக நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். தொடர்ந்து கேவிஎன் புரொடக்ஷன் சார்பாக உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு சென்றிருந்தனர். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்பதை எடுத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகுங்கள் என தெரிவித்ததன் அடிப்படையில இன்று ஜனவரி 20ஆம் தேதி மீண்டும் உயர்நீதிமன்ற பெஞ்ச் தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணை தொடங்கி இருக்கிறது. முந்தைய வழக்குல நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக தற்போது அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறத நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணை விரிவாக நடத்தப்படும். இருவர் தரப்பிலும் கருத்துக்களை பதிவு செய்வார்கள். மேலும் தொடர்ந்து இந்த வழக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை இந்த தீர்ப்பு கேவிஎன் புரொடக்ஷனுக்கு சாதகமாக வந்தால் உடனடியாக வெளியிட்ட தேதி அறிவிக்கப்படும். அப்படி இல்லை என்றால் மறுதணிக்கை குழுவுல மீண்டும் இந்த படத்தை சமர்ப்பிக்க வேண்டிய சூழல் உருவாகும். விசாரணை தற்போது இந்த நிலையில அமர்வின் முன்பாக தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.